வணக்கம் நண்பர்களே, நான் முருகன். இப்போ உங்களுக்கு இன்னைக்கு இந்த என்எம்டிசியை பற்றி ஒரு சின்ன அனலைஸ் பண்ணலாம். நேற்று என்எம்டிசி தான் டாப் கெய்னரு. இன்றைக்கி அவனோட லெவலில் செக் பண்ணி பார்த்தா சரியான பிரேக் அவுட் லெவலில் இருக்குது. அதாவது 105 லெவலில் வந்து அதோட சப்போர்ட் எல்லாம் உடைச்சிட்டு மேலே போயிட்டுருக்கான். அடுத்து வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 124 25 உடைக்க வரைக்கும் வாய்ப்பு உண்டு. அதுக்கு மேலே உடைச்சாலும் 130 வரைக்கும் போவான்ட்டு. இது நல்ல ஒரு கெயினும் கிடச்சிருக்குது. இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது சப்போர்ட் லெவல் உடைக்குது. சாரி, ரெசிஸ்டன்ஸை தாண்டி போக போகுது. ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்எம்டிசியில் தெரியுது. நேற்று நல்ல வேல்யூமாக இருக்குது. ப்ளஸ் வந்து டாப் கெய்னரை வந்தால் கிராஃபில் வந்து பக்காவாக இருக்குது. பார்த்திங்கன்னா பழைய சப்போர்ட் எல்லாத்தையும் உடைச்சிட்டு மேலே போகிறான். இதில் ஒரு கண் வைக்கலாம் இன்றைக்கி நீங்கள். அடுத்து இன்றைக்கி எல்ஐசியை பற்றி, எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ், அதுவும் நேற்று நல்ல ஒரு லெவலில் வந்து மேலே க்ளோஸ் ஆகிருக்கான். ஒரு பையிங் லெவல்லே க்ளோஸ் ஆகிருக்கான். பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட அதுக்கு ஆர்பிஐயில் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்ததுக்கப்புறம் 2 நாள் இறங்கினா அதுக்கப்புறம் திருப்பி பழைய லெவல் தாண்டி எங்கேயோ போயிட்டான். முந்தானெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லெவல் கட் பண்ண 540 கட் பண்ண உடனே இன்றைக்கெலாம் 568 570. இங்கே ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் தெரியுது 571 40. அது இன்றைக்கி என்ன பண்ண, இன்றைக்கி காலையில் தூக்கி போட்டு அவன் படுத்துருவான். அது ஒரு பிரச்சனையும் இருக்காது. 571 வெறும் 3 ரூபா தான். வேல்யூம் சொன்ன மாதிரி நல்லபடியாக 2 நாள் நடந்திருக்குது. நல்ல பையிங் வேல்யூமோடு நடந்து மேலே போயிட்டுருக்குது. மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்குது, ரெசிஸ்டன்ஸுக்கு கிட்ட இருக்குது. இப்போ ஏற போகிற மாதிரி தான் அப்படியே தெரியுது நமக்கு. அதனால் இது ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஷார்ட் டேர்முக்கு. இது போனால் அந்த 608 இந்த 600 வரைக்கும் போய் ரெசிஸ்டன்ஸ் கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஒரு 30-40 பாயிண்ட் இருக்குது. இந்த வாய்ப்பை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் பையிங்கில், அப்படி தான் தோணுது. இன்றைக்கே வந்து இந்த 571 40 உடைச்சானா ஒரு 10 ரூபா மேலே போகலாம். இமீடியட்டாக மேலே போகலாம். இந்த வாய்ப்பையை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கி. எல்ஐசி வந்து நான் கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் 480 470 இந்த ரேஞ்சிலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு 10-15 நாளாக கொஞ்சம் நல்ல பையிங். 485 485 இந்த ரேஞ்சிலேருந்து ஒரே நாள் 4-5% போட்டான். இப்போ அதுக்கு பேட் நியூஸ் ஒன்றும் இல்லை. பேட் நியூஸை கூட அதை குட் நியூஸாக தான் மாற்றிக்கிச்சு. அது கிட்டத்தட்ட அவன் எங்கேருந்து இறங்கிட்டு வரான்னு பார்த்தீங்கன்னா 680 480 வந்தான். 680 700 கிட்டத்தட்ட 480 450 வரைக்கும் வந்தான். 457 வரைக்கும் இந்த 6-7 மாத காலத்தில் மார்க்கெட் வந்து எங்கேயோ போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அவன் கீழே தான் வாங்கிட்டு இருந்தான். இப்போ தான் மார்க்கெட்டு சேர்ந்து அவனும் மூவ் ஆகிட்டு இருக்கான். அதனால் நீங்கள் எல்ஐசி வந்து கண்டிப்பாக ஒரு கண் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு பையிங் தெரியுது. என்எம்டிசியும் பார்த்தோம். சரி நண்பர்களே, அடுத்த வீடியோ வந்து வேறு ஒரு சார்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். வேறு ஒரு ஸ்கிரிப்டை பற்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.